அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரம் தொடர்பாக பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேரவையில் உரையாற்றி வருகிறார். அனுமதிக்காமல் அதற்கு பிறகு கைது செய்யப்பட்ட இந்த தொடர்பான செய்திகள் எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். நன்றாக அவருக்கும் தெரியும். போராட வேண்டும் என்று சொன்னால், ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று சொன்னால் முன்கூட்டி அனுமதி வாங்க வேண்டும். அதுவும் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்துல தான் அனுமதி தருவார்கள். அதுவும் காவல்துறையினுடைய கட்டுப்பாடு. நேற்றைக்கு கூட ஆளுங்கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிறது. திடீரென்று சில நேரங்கள் ஆர்ப்பாட்டங்கள் அனுமதி இல்லாமல் அவர்கள் நடத்திய காரணத்தால் அவர் மீது வழக்கு போடப்பட்டிருக்கிறது. ஆளுங்கட்சியாக இருந்தாலும் திமுக மீது வழக்கு போடப்பட்டிருக்கும் போதை நான் நம்முடைய ஜி.கே. மணி அவர்களுக்கு எடுத்துச் சொல்லுவேன். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேரவையில் விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறார். போராட்டங்களுக்கு முன் அனுமதி பெற வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அனுமதி பெறாமல் போராட்டம் நடத்திய ஆளும் கட்சி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேரவையில் விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறார். அனுமதி பெறாமல் போராட்டம் நடத்திய ஆளும் கட்சி மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். போராட்டங்களுக்கு முன் அனுமதி பெற வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரம் தொடர்பாக பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம் அளித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைப்பில் இணைக்கிறார். சாமுவேல் எபினேசர், அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேரவையில் விளக்கம் அளித்திருக்கிறார். மேலும் போராட்டங்களுக்கு முன் அனுமதி பெற வேண்டும் என்றும் போராட்டம் நடத்திய ஆளும் கட்சி மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அது பற்றி விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. மோகன், இன்றைய தினம் அதாவது சட்டப்பேரவையில் அவையை ஒத்திவைத்து அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்புணர்வு செய்யப்படுவது தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என அனைத்து எதிர்கட்சிகள் சார்பாக இந்த தினம் வைக்கப்பட்டது. கோரிக்கையானது ஏற்கப்பட்டு இன்று அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக தொடர்ந்து அனைத்து கட்சி அதாவது உறுப்பினர்களும் தற்போது தங்கள் கருத்தினை பதிவு செய்து வருகின்றனர். இந்நிலையில பாட்டாளி மக்கள் கட்சி உறுப்பினர் அனைத்து அதாவது நடத்தி வருகிற போராடுவது ஜனநாயக உரிமை, அதை போராடுவ தமிழக அரசு அனுமதி மறுக்கிறது என்று அவர் தனது கேள்வியை எழுத்திருந்தார். இதற்கு பதிலளிக்கும் வகையாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது கருத்தினை பதிவு செய்திருந்தார். குறிப்பாக அனைத்து கட்சிகளும் அதாவது போராடுவதற்கு முன்பதாகவே காவல்துறையிடம் அனுமதி வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டிருந்தார். சில நேரங்களில் திமுகவினரை கூட காவல்துறையினரிடம் முன்கூட்டி அனுமதி வழங்காத நேரத்தில் ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுகவினர் மீதும் கைது நடவடிக்கைகளானது மேற்கொள்ளப்பட்டிருப்பது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஜி.கே. மணி அவர்களுக்கு அதாவது இந்த கருத்தை தெரிவித்திருந்தார். அண்மையில் பாமக மகளிர் அணி சார்பில் நடைபெற்றிருந்த இந்த போராட்டத்தின் போது அதாவது சௌமியா அன்புமணி கைது செய்யப்பட்டது தொடர்பாகவும், அதே போல எதிர்கட்சிகள் அரசியல் கட்சிகள் இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் தொடர்ந்து அதாவது போராட்டத்திற்கு காவல்துறையினால் அனுமதியானது தொடர்ந்து மறுக்கப்பட்டு வந்தது. இதற்காக கேள்வி எழுப்பிய ஜி.கே. மணி அவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர்
திமுக ஆட்சியில், அதாவது ஆளுங்கட்சியின் இருக்கக்கூடிய திமுக ஆட்சியில் அனுமதியின்றி போராட்டம் நடத்துவதன் மீது கைது நடவடிக்கையானது எடுப்பது வழக்கம் என்பதும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவிப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சாமுவேல் எபினேசர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம் அளித்திருக்கிறார். அதில் அனுமதி பெறாமல் போராட்டம் நடத்திய ஆளும் கட்சி மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும், போராட்டம் நடத்துவதற்கு முன்கூட்டியே அனுமதி பெற வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மேலும் பாமக கைது குறித்து ஜி.கே. மணி கேள்வி எழுப்பிய நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதில் தெரிவித்திருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரம் தொடர்பாக பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம் அளித்திருக்கிறார். டெலிகாம் துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறது, யார் அந்த சார் என்பதை மத்திய அரசு அறிவிக்காதது ஏன் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். டெலிகாம் துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறது, யார் அந்த சார் என்பதை மத்திய அரசு அறிவிக்காதது ஏன் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பியிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மத்திய அரசின் தேசிய கட்சியில் இருக்கும் அனைவருக்கும் இது தெரியும், யார் அந்த சார் என்பதை ஏன் விளக்கவில்லை என்றும் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பியிருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரம் தொடர்பாக கேள்வி எழுப்பிய தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, மத்திய அரசின் தேசிய கட்சியில் இருக்கும் அனைவருக்கும் இது தெரியும், யார் அந்த சார் என்பதை ஏன் விளக்கவில்லை என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். பாமக கைது குறித்து ஜி.கே. மணி எழுப்பிய கேள்விக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதில் தெரிவித்திருக்கிறார். அதில் போராட்டங்களுக்கு முன் அனுமதி பெற வேண்டும் என்றும், யார் அந்த சார் என்று செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பியிருக்கிறார். முதல் தகவல் அறிக்கையை வெளியிட்டது யார் என்றும், இதெல்லாம் யாருடைய சதி என்றும் செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைப்பில் இணைகிறார். சாமுவேல் எபினேசர்,
பேரவையில் யார் அந்த சார் என்று செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. இன்று சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானமானது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எதிர்கட்சிகள் அனைவரும் இன்றைய தினம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டது தொடர்பாக இன்றைய தினம் நீண்ட விவாதமானது நடத்தப்பட வேண்டும் என்று நேற்றைய தினம் அவையை ஒத்திவைக்க கோரிக்கை வைத்தது. அனைத்து கட்சிகளில் பதிவு செய்யலாம் என தெரிவித்திருந்தார். இந்த கட்சியினுடைய உறுப்பினருடைய கேள்விக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் என காங்கிரஸ் கட்சி மாநில தலைவரும் அதே போல உறுப்பினர் செல்வம் பெருந்தகை அவர் கூறுகையில் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் ஏன் மத்திய அரசு தற்போது மௌனம் சாதிக்கிறது என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டது தொடர்பாக அனைவரும் யார் அந்த சார் என்று அனைத்து கட்சியினரும் கேள்வி எழுப்பி வருகிறார்கள். இந்த நிலையில அந்த ஞானசேகர் என்பவர் கைது செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக அதாவது அந்த மாணவி குறிப்பிட்டது போல அவர் கடைசியாக தொலைபேசியில் ஒரு சாருடன் தான் பேசினார் என குறிப்பிடுகிறது போல யார் அந்த சார் என கண்டுபிடிப்பதற்கு மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தொலைத்தொடர்பு துறை மற்றும் டெலிகாம் துறையிலிருந்து ஏன் இதுவரை அந்த டேட்டாவை எடுத்து வெளியிடவில்லை என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக அதே போல இந்த முதல் தகவல் அறிக்கையை வெளியிட்டது யார் அந்த சார் என செல்வம் பெருந்தகை அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக அந்த மாணவி மீதான போடப்பட்ட வழக்கு தொடர்பான முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் வெளிவந்தது தொழில்நுட்ப கோளாறு என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில தற்போது யார் அந்த சார் என செல்வம் பெருந்தகை அவர் தற்போது கேள்வி எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக எதுக்கு எடுத்தாலும் தமிழக அரசை குற்றம் சாட்டுகிறவர்கள் இந்த பாலியல் வன்புணர்வு தொடர்பு இந்த வழக்கு தொடர்பாக உடனடியாக பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நிவாரணம் உள்ளிட்டவைகளை வழங்கியும் அதே போல அந்த குற்றவாளியை கைது செய்யும் துரித நடவடிக்கையானது தமிழக அரசால் எடுக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இதுவரை யார் அந்த சார் என எதிர்கட்சிகள் அனைவரும் அரசியல் செய்து வருகிறது, வாக்கு அரசியல் செய்து வரக்கூடிய இந்த நிலையில் ஆனால் தற்போது இந்த தகவல் எல்லாம் வைத்திருக்கக்கூடிய மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தொலைத்தொடர்பு துறை இதுவரை அந்த ஞானசேகர் அந்த சார் நம்பரையோ விவரத்தை ஏன் என்ன கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதே போல இப்போ மத்திய அரசு எதுக்காக அந்த மறைப்பதற்காக இந்த தகவலை வெளியிடவில்லை என்றும் அதே போல அந்த மாணவி மீதான அந்த முதல் தகவல் அறிக்கையை வெளியிட்டது எந்த சார் என்றும் அவர் தற்போது கேள்வி எழுப்பி வருகிறார். இந்த விவாதமானது தற்போது சட்டசபையில் தொடர் பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது. இதைத் தொடர்ந்து அதிமுக தரப்பில் உறுப்பினர் அவர் தனது செய்ய துவங்கையில் குறுக்கிட்டதால் குறிப்பாக ஒரு உதயகுமார் நீங்கள் ஏன் குறிப்பிடுகிறீர்கள், நீங்கள் கூட்டணியில் இருந்தாலும் கூட முதல்வரை புகழும் போது மக்கள் வாயை திறக்கவில்லை, நாங்கள் என குறிக்கிறீர்கள் எனவும் உங்களுடைய புகழ்ச்சி வானுயரம் இருந்தாலும் அதை நீங்கள் செலுத்துங்கள், நாங்கள் எங்களுடைய கவன ஈர்ப்பை நாங்கள் கொண்டு வருவோம் எனவும் அவர் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மோகன், அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரம் தொடர்பாக யார் அந்த சார் என்று செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பினார். அது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாமுவேல் எபினேசர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் விவகாரம் தொடர்பாக யார் அந்த சார் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பியுள்ளார். டெலிகாம் துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறது, யார் அந்த சார் என்று மத்திய அரசு அறிவிக்காதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம்.
மத்திய அரசின் தேசிய கட்சியில் இருக்கும் அனைவருக்கும் இது தெரியும், யார் அந்த சார் என்பதை ஏன் விளக்கவில்லை என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். முதல் தகவல் அறிக்கையை யார் வெளியிட்டது, யார் அந்த சார் என்பதை மத்திய அரசு அறிவிக்காதது ஏன் என்றும் செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பியிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். செல்வ பெருந்தகை மற்றும் அதிமுக உறுப்பினர் ஆர்பி உதயகுமார் இடையே சட்டப்பேரவையில் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரம் தொடர்பாக யார் அந்த சார் என்ற கேள்விக்கு தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் அதிமுக உறுப்பினர் ஆர்பி உதயகுமார் இடையே சட்டப்பேரவையில் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. பெண்கள் பாதுகாப்பில் அரசு அலட்சியம் காட்டுகிறது என்று ஆர்பி உதயகுமார் விமர்சனம் செய்திருக்கிறார். டெலிகாம் துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறது, யார் அந்த சார் என்பதை மத்திய அரசு அறிவிக்காதது ஏன் என்று சட்டப்பேரவையில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பியிருக்கிறார். மத்திய அரசின் தேசிய கட்சியில் இருக்கும் அனைவருக்கும் இது தெரியும், யார் அந்த சார் என்பதை ஏன் விளக்கவில்லை என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரம் தொடர்பாக யார் அந்த சார் என்ற கேள்விக்கு செல்வ பெருந்தகை மற்றும் அதிமுக உறுப்பினர் ஆர்பி உதயகுமார் இடையே சட்டப்பேரவையில் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. பெண்கள் பாதுகாப்பில் அரசு அலட்சியம் காட்டுகிறது என்று அதிமுக உறுப்பினர் ஆர்பி உதயகுமார் விமர்சனம் செய்திருக்கிறார்.